T20 கிரிக்கெட்ல யாருமே செய்யாத இந்த உலக சாதனை வந்து இப்போ வந்து நிகழ்ந்திருக்கு. T20 உலகமே வந்து மிரண்டு போய் கிடக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த உலக கிரிக்கெட்டையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு. அப்படி யாருயா அந்த மனுஷனா? 24 வயசு பையன், இந்தியாவோட சூறாவளி, இந்தியாவோட புயல்னே சொல்ல பிளஸ் அடுத்த தலைமுறையில எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டா மாறக்கூடிய ஒரு யங் மேனா இப்போ வந்து வலம் வந்துட்டு இருக்க இந்தியன் T20ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த உலக சாதனை வந்து நிகழ்த்தி இருக்காரு. அந்த 24 வயசு பையன் இந்த உலக கிரிக்கெட்லயே தன் பக்கம் வந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அவரு செஞ்ச அந்த 3 ரெக்கார்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோல முழுசா டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ரெக்கார்டோட பெருமையை வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பத்தி ஆச்சரியப்படுவீங்க. வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பதிவு பண்ணிருக்காரு. அது இந்த விராட் கோலியோட ரெக்கார்ட் தான் பார்த்து மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு இந்த 2 T20 அவருக்காக காத்துட்டு இருக்கு. அந்த 2 T20 அந்த விராட் கோலி ரெக்கார்டை வந்து உடைக்க போறாரு. அது எல்லாமே டீட்டெயிலா நம்ம வந்து உங்களுக்கு வந்து தெளிவா 1 by 1 சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நண்பர்களே, தெளிவா நம்ம வந்து வீடியோ பார்த்தறலாம். இந்தியன் டீமோட 2 லெஜெண்டான விராட் கோலி, ரோஹித் சர்மாவோட ரெக்கார்டை உடைக்க காத்துக்கிட்டு இருக்காரு நம்மளோட இளம் வயதான அபிஷேக் சர்மா. 24 வயசுல இந்த இந்தியன் டீமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா கொண்டு போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த லெஜெண்ட் கிரிக்கெட் உலகத்தையே வந்து ரெக்கார்ட் மேல ரெக்கார்டா படைக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் ரெக்கார்ட் அவர் செஞ்சாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025ல வந்து பாத்தீங்கன்னா அதிக 6 அடிச்ச பட்டியல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து முதல் இடத்துல இருக்காரு. இந்த வருஷம் மட்டும் அவர் வந்து மொத்தம் 100 6க்கு மேல வந்து அடிச்சு வேற லெவல்ல இன்டென்ட் வந்து காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அதாவது குறைந்த இன்னிங்ஸ்ல அதிக 6 அடிச்ச பட்டியல கேஎல் ராகுல முந்திக்கிட்டு மேல வந்திருக்காரு. கேஎல் ராகுல் தான் வந்து பாத்தீங்கன்னா 205 இன்னிங்ஸ்ல வந்து 300 6 அடிச்சிருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவரு 163 இன்னிங்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 300 6 அடிச்சு அவரை முந்திக்கிட்டு வந்திருக்காரு. அவர் 200 இன்னிங்ஸ், இவர் 160 இன்னிங்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 300 6 அடிச்சிருக்காரு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கிரிக்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து அதிக சிக்ஸர் அடிச்சிட பட்டியல முதல் இடத்துல இருக்கிறாங்க நம்மளோட ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான். 500க்கு மேல வந்து 6 அடிச்சு முதல் இடத்துல இருக்கிறாரு. பிளஸ் அவரோட ரெக்கார்டை கம்பல்சரி இந்த பையன் உடைச்சிருவாருங்கிறது சான்ஸே இல்லைங்க. ஏன்னா போய் 300 6 அடிச்சிட்டாரு. இன்னொரு 200 சம்திங் ரன்ஸ் 6 அடிச்சாருன்னா ரோஹித் சர்மா ஒரு ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு இந்த பையனுக்கு நல்ல ஹோப் இருக்கு, நல்ல சான்ஸ் இருக்கு. வேற லெவலா இன்டென்டா பேட்டிங் சும்மா மாசு காமிச்சிட்டு இருக்காரு T20ல. இந்த பையன் இந்த 300 ரோஹித் சர்மா ரெக்கார்டை உடைப்பாரா உடைக்க மாட்டாரா அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு T20 இந்த 2025 இந்த ஒரு ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி தான் 1600க்கு மேல வந்து ஸ்கோர் 1616 ரன்னுக்கு மேல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரே ஆண்டுல அதிகபட்ச ஸ்கோரா இருந்திருக்கு T20 ஹிஸ்டரியில இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல பொறுத்த வரைக்கும். அந்த ரெக்கார்டையும் வந்து உடைக்க காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவனும் அபிஷேக் சர்மா. அவரு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 1570 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. இன்னும் அவருக்கு 2 T20 மேட்ச் இருக்கு. எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா 4வது T20 5வது T20 2 T20 இந்த வருஷம் கடைசி T20 இருக்க போது. அந்த 2 T20ல அவர் வந்து ஒரு 46 ரன் அடிச்சா போதும் இந்த விராட் கோலியோட ரெக்கார்டை வந்து பாத்தீங்கன்னா அவர் பூர்த்தி அதாவது நிறைவடைஞ்சு பிளஸ் அவர் வந்து நம்பர் 1 T20 ஒரு ஆண்டுல அதிகபட்ச ஸ்கோரா இருக்க போறாரு. ஒரே வருஷத்துல அதிகபட்ச T20 ஸ்கோர் அடிச்ச பிளேயர்ல விராட் கோலி தான் முதலிடத்தில் இருக்காரு இந்தியன் டீம்ல பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு ரெக்கார்டை உடைக்க காத்துக்கிட்டு இருக்காரு அபிஷேக் சர்மான்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம 3வது அப்படி என்னதான் ரெக்கார்ட் பண்ணார் அப்படின்னா இந்த ரெக்கார்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்டா இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த சாதனையை எந்த ஒரு பிளேயருமே செஞ்சதே கிடையாது. இந்த இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல எந்த ஒரு பிளேயரும் செய்யாத ஒரு சாதனையை வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இந்த ரெக்கார்டை வந்து படைச்சிருக்காரு. அப்படி என்ன ரெக்கார்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச முதல் பாலே வந்து 6 அடிக்கிற எபிலிட்டி வந்து அபிஷேக் சர்மாக்கு அதிகமாக இருக்கு. அதை நீங்க வந்து இந்த 3வது T20 மேட்ச்ல பார்த்திருப்பீங்க. அவர் வந்து ஃபேஸ் பண்ண முதல் பாலே வந்து பாத்தீங்கன்னா 6 அடிச்சு தான் அந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் லுங்கி இங்கிடியோட ஓவர்ல. அதே மாதிரி அந்த மேட்ச்ல ஒரு 6 அடிச்சு ஆரம்பிச்சாரா. அதே மாதிரி ஆசிய கோப்பையில வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச், அதை பாகிஸ்தான் கூடயும் UAE கூடயும் பாத்தீங்கன்னா 2 மேட்சஸ்லயும் அவர் ஃபேஸ் பண்ண முதல் பாலே 6 அடிச்சு தான் அவர் ரன் கணக்கே தொடங்கியிருப்பாரு. அந்த மாதிரி 3 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல இந்த 3 மேட்சஸ்லயும் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணல இருந்து 6 அடிச்சு அவர் ரன் கணக்கு தொடங்கின அந்த வரலாறு யாருமே செஞ்சதில்லை. இந்த உலக மெகா சாதனை வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தான் செஞ்சிருக்காரு. பிளஸ் முதல் பாலே 6 அடிச்சு அவரோட ரன் கணக்கு ஆரம்பிச்ச இந்த மோஸ்ட் ஆஃப் த 6ல தான் அந்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால இந்த 3 முறை இவர் வந்து இந்த மாதிரி செஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக சாதனையை ஃபர்ஸ்ட் முறையா வந்து நிறைவு பண்ணிருக்காரு. இந்த T20 ஹிஸ்டரியில யாருமே இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அந்த ரெக்கார்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கே சொந்தமாகன்ட்டு வேற லெவலா பண்ணியிருக்காரு. இந்த வருஷத்துல மட்டும் இவர் வந்து 100 6க்கு மேல அடிச்சு வேற லெவலா இன்டென்டா இருந்து காமிச்சிருக்காரு. அது
அது மட்டும் இல்லாம நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனா இருந்துட்டு இருக்காரு. வேற லெவலா இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மாவோட குவாலிட்டி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட இளம் புயலா இப்போ வந்து இருந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு இந்தியாவோட அடுத்த தலைமுறையா வந்து இவர் ஒரு லெஜண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மாறி இவர் ஒரு லெஜெண்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.